ஆலூர் ஷானவாஸ்க்கும் இல்லை விசிகேக்கும் என்னதான் சார் ஆக்சுவலி ஒரு பிரச்சனை? இன்னும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க, கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உண்மையாவே ஆலூர் ஷானவாஸ் விசிகேல இருக்காரா இல்லை திமுகல இருக்காரா சார்? வருகின்ற 29ஆம் தேதி மலர் வெளியீட்டு விழா வச்சிருக்கிறாரு. அந்த வெளியீட்டு விழாவில் முதன்மை செயலர் முறையில் அவருடைய பேரை போட்டிருக்கிறாங்க. அவர் வருவாரா வரமாட்டாரா? ரீசெண்டாக கூட ஒரு மாநாடு நடந்தது. அதில் கூட அவரோட பேரை நீங்க போட்டிருக்கீங்க. அவர் கலந்துக்கிட்டாரா சார்? பிடிபடும் மசூதிகளிலிருந்து எரிபடும் சேரிலிருந்து புறப்படும் வெப்ப சூறாவளிகள் தான் விடுதலை சிறுத்தைகள். நம்ம திடீர்னு இப்ப இஸ்லாமியர்ல நாங்க சேர்க்கல. ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தான் நாங்க. நேரடியாக வந்ததுமே அவருக்கு சீட்டு. அடுத்ததுல அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. நல்லா கேட்டுக்கிறீங்க. அடுத்து எம்எல்ஏ கொடுக்காதனால அவருக்கு சிக்கல். ஆனா நாங்களாம் இந்த வேளச்சேரி தீர்மானமே உருவாவதற்கு நாங்களாம் ஒரு மைய புள்ளி. சீட்டு கொடுக்கவில்லை, ஒரு முறை கொடுத்து 100 முறை கொடுக்கவில்லை என்பதற்கா இவ்வளவு கோபம்னா? இப்போ உங்களை பனையூர் பாபு அவர் விசிகிலேருந்து விலகி திமுகல ஜாயின் பண்ணிட்டார்ல சார். அந்த மாதிரி இவரும் விலகி திமுகல ஜாயின் பண்ணியிருப்பாருல்ல. ஆனா அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்றது தானே சார் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அவன் பதில் சொல்லல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது இங்க மேட்ரு இல்லை. நீதியின் பக்கம் என்று பதில் சொல்லு. நீ ஏன் உன் தலைவர் நம்ம தலைவர் உன்னை ஊடகத்துறைக்கு உன்னை பொறுப்பாளரை போட்டார்ல, அந்த ஊடகத்துறைக்காக நீ ஒரு செயல்பாடு நடத்தினியா? சமூக ஊடகத்திற்காக இங்கேயாவது நீ பேட்டி கொடுத்தியா? மாநாட்டு சம்பந்தமாக என் கட்சியில் தலைமையிலை செயலராக கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறார் பாலசிங். அவர் எனக்கு போன் பண்றாரு, ஏன் பேரு போடல? நானும் தலைமையிலை செயலர் தானே. அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அவர் வேலையே செய்யாம இருந்தாலும் கூட நீங்க அவர் பேரை போடுவீங்களா? அப்படின்னு எவனாவது வருவாங்க, வந்துவிட்டு கட்சியை சுரண்டுவாங்க, நல்லா பண்ணிட்டு வெளியேறுவாங்க, கட்சியை தப்பா பேசுவாங்க. தாய் சிறுத்தை அமைதியாக இருக்கலாம், ஆனால் குட்டி சிறுத்தைகள், வீரமான சிறுத்தைகள், நேர்மையான சிறுத்தைகள், ஒரிஜினல் சிறுத்தைகள் அமைதியாக இருக்கலாம். தமிழன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழன் சார் தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டுதான் சார் ஆகணும். இந்த தருணத்துல ஆலூர் ஷானவாஸ்க்கும் இல்ல விசிகேக்கும் என்னதான் சார் ஆக்சுவலி ஒரு பிரச்சனை? இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க, கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உண்மையாவே ஆலூர் ஷானவாஸ் விசிகேல இருக்காரா இல்ல திமுகல இருக்காரா சார்? தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவில் இருக்கிறாரா விசிகாவில் இருக்காருன்றத நீங்க ஆலூர் ஷானவாஸ் தான் கேட்கணும். சரிங்களா? எங்க தலைவர்கிட்ட போய் கேட்கணும். இல்ல நீங்க அந்த கட்சியில நீ சங்கத்தமிழ்கிட்ட கேட்டு மேற்கொண்டு சிக்கலில் வளர்த்துடக்கூடாது. இப்பத்தான் பொறுங்க, இப்பத்தான் இடைநீக்க ரத்தாயினா வந்திருக்கிறேன். இடைநீக்க அதாவது இடைநீக்கம் பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு பேட்டில் தேவையில்லாம கேள்விகளை கேட்டு தூண்டி விட்டு அது சிக்கலை முடிஞ்சு. இப்ப திருப்பி நீங்க அதையே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ என்ன விஷயம்னா, அந்த தம்பி கட்சியில் இருக்காரா இல்லையன்றதை சங்கத்தமிழில் பேச முடியாது. நீ அவர்கிட்ட போய் நீ நேராக ஒரு பேட்டி எடுங்க, அவர் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா எங்கள் தலைவரை போய் கேளுங்க. இல்லை சார், தலைவர் அவர்களே, நீங்கள் சங்கத்தமிழை பேசினாருன்றதுக்காக நீங்கள் இடைநீக்கம் பண்ணீங்க, திருப்பி அவர் இது பண்ணி சரி பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க. ஆனால் அந்த தம்பி இப்போ திமுகவில் இருக்காரா இல்லை இங்கே இருக்காருன்னு எங்களுக்கே தெரியல, ஏங்க அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கலாம். நான் எதாவது மேற்கொண்டு பேசி ஒரே ஆளு எத்தனை முறை நடவடிக்கை எடுப்பாரு? இல்ல சார், நீங்க ஒரு சில விஷயங்கள் இங்க புரிஞ்சுக்கணும் சார். இங்க இப்போ இந்த ஆலூர் ஷானவாஸ் அவரை சுத்தி நிறைய விஷயங்கள் இங்க தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்துட்டு தானே சார் இருக்கு. இப்போ அவர் திமுகக்கு ஆதரவா தான் நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரியும், விசிகேவுக்கோ இல்ல உங்க தலைவர் அவர்களுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இங்க பார்க்கப்படல இல்ல சார். இப்ப ரீசெண்டா கூட ஒரு மாநாடு நடந்தது. அதுல கூட அவரோட பேரை நீங்க போட்டிருக்கீங்க. அவர் கலந்துக்கிட்டாரா சார்? அதாவதுமா, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆனா நான் பதில் சொல்ற அளவுக்கு நான் நியாயமா இல்லை. சரிங்களா? ஏன்னா நான் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆளு. இப்பதான் ரத்தம் இருக்கு. நான் ஏதாவது நீங்க என்னை தூண்டி விட்டு ஏதாவது பேச விட்டீங்கன்னா மேற்கொண்டு நியாயம் பேசுறதே சிக்கலாதியா இருக்கு. சரிங்களா? நியாயத்தை விட நீதி பேசுறதே சிக்கலாதியா இருக்கு. நல்லா கேட்டுக்கிறீங்க. கேட்டதுக்காக சொல்றேன். இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பல பேர் லோக்கல், பேரே சொல்ல முடியும். எல்லா பேரும் என்ன கேள்வி கேட்டால், நீங்க கேட்ட இதே கேள்வி தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உங்க தலைவர் வருகின்ற 29ஆம் தேதி மலர் வெளியீட்டு விழா வச்சிருக்கிறாரு.
அந்த வெளியீட்டு விழால முதன்மை செயலர்ன்ற முறையில் அவருடைய பேரை போட்டிருக்கிறாங்க. அவர் வருவாரா வரமாட்டாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மாநாடு உளுந்தூர்பேட்டை நடந்த மாநாட்டில் உங்கள் தலைவர் அவரை முக்கியமான ஒரு பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக அறிவித்திருந்தார். ஊடகத்தை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அறிவித்திருந்தார். ஒரு நாள் கூட அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை, செயல்படவில்லை, மாநாட்டுக்கும் வரவில்லை. அவ்வளவு பெரிய மாநாடு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையே திசை திருப்பி இருக்கிறது. அதை பற்றி எங்கும் பேசும் பொருளாக இருக்கிறது. அப்போ அந்த மாநாட்டுக்கு அவர் வரலை. அப்போ அது வராத ஒரு சூழ்நிலை அவர் இருக்கும் பொழுது என்ன காரணம் அப்படின்றத பல பேர் இஸ்லாமியர்கள், எனக்கு சவுதி அரேபியாவிலேருந்து நேற்று ஒரு பாய் பேசினார். என்னங்க அப்படின்னு கத்தார்லேருந்து ஒரு பாய் பேசினார். லோக்கல் இருக்கிற சோஃபியான், இன்னும் சொல்லப்போனால் ஜுபேர், இன்னும் பல பேர் இவங்கெல்லாம் மீடியாவில் இருக்கிறனால அவங்க பேரை சொல்கிறேன். மற்றவங்களாம் சொன்னாலும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, யார் பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி பல பேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், என்ன ஏதாச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தான். ஆனால் இதை போய் தலைவர் ஏன் இப்படி செய்திருக்கிறார் என்றால் அது ஒரு தாய் சிறுத்தை. அப்போ தாய் சிறுத்தை ஒரு தாய், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அம்மாவாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு 2 பையங்க இருக்கிறாங்க, அவங்க இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு பையன் சரியில்லாமல் இருக்கிறான்னா நீங்கள் திருத்த பார்ப்பீங்களா, வீட்டை விட்டு விரட்டி விடுவீங்களா? சொல்லுங்கள். ஒரு தாயின்ற முறையில் அதுதான் அவர் செய்கிறார். தம்பி நீ எப்படிமா இருக்கலாம், நீ திமுகவுக்கும் ஆதரவாக பேசிக்கலாம், இல்லை வேறு யாருக்கும் ஆதரவாக பேசலாம். ஆனாலும் கூட உன்னை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை, கட்சியை விட்டு நாங்கள் விரட்டலை, நாங்கள் உன்னை மீண்டும் வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். வாய்ப்பு கொடுக்கறதுக்கான நெசசிட்டி என்ன? அது இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த தம்பி ஒரு தலித்து அல்லாத ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், ஆவனூர் ஷானவாஸ். அப்போ நாங்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக இன்னைக்கு ஒரு அரணாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள்ங்க. உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் அல்லாஹு அக்பர்னு சில இஸ்லாமியர் சொல்லியிருப்பாங்க, ஜெய்பின்னு சில தலித் அமைப்புகள் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த 2 வார்த்தையும் ஒன்று சேர்த்து சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ளே அல்லாஹு அக்பர் ஜெய்பின்னு சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா எழுச்சி தமிழர். அதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க. அது மட்டும் அல்லாமல் 90களிலேயே எங்கள் தலைவர் முழங்கிய முழக்கம் என்னன்னா, இடிபடும் மசூதிகளிலிருந்து எரிபடும் சேரிலிருந்து புறப்படும் வெப்ப சூறாவளிகள் தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு தலைவர் எப்போ 90களில் நம்ம திடீர்னு இப்போ இஸ்லாமியரில் நாங்கள் சேர்க்கலை. ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தான் நாங்கள். இதுக்கு நான் ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள் தலைவர் 2001 துபாய் வந்திருந்தார். அப்போ நான் துபாயில் இருந்தேன். அப்போ இந்த கட்சி எப்படி இருந்துச்சுன்னா, முழுக்க வெறும் தலித்துகள் மட்டும்தான் அந்த கட்சியில இருப்பாங்க பொறுப்புல. தலித் அல்லாத இஸ்லாமியர்களோ இல்ல தலித் அல்லாத சமூகமே இல்லை. ஆனா நல்லா சொல்லிக்கிறீங்க, ரெக்கார்டு நான் சொல்ற ரெக்கார்டு 2001 அவ்வளவு தலித்து அல்லாத இஸ்லாமியர்கள், தலித் அல்லாத சகோதரர் நிறைய பேர் வந்தாங்க. நான் பேரே சொல்ல முடியும். மதியழகன் ஒருத்தர், அவர்லாம் யாதவ சமூகத்தை சார்ந்தவர், அவர் வர்றாரு இங்க தலைவர் வெல்கம் பண்றதுக்கு. அப்துல் ரஹ்மான் எம்பியா இருந்தார் திமுகல. அப்ப 2001 அங்கே ஒரு கம்பெனில அஸ்கான்ற கம்பெனில மேனேஜரா இருந்தாரு. அவரு 100-200 பேரை கூட்டிட்டு வரவேற்புக்கு வர்றாரு. நான் தான் பேரோட சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி சிவா அப்படின்றவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் அங்க பல பேரை கூட்டிட்டு வர்றாரு. முருகன் என்ற ஒரு கல்லர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் அங்க வர்றாரு. அதே மாதிரி ரவிக்குமார்னு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். நல்லா சும்மா எடுத்துக்க. இன்னும் சொன்னா பிராமண சமூகத்தை சார்ந்த ஐயங்கார், அவர் பேரு அரங்கநாதன், அவர் வர்றாரு. இஸ்லாமியர்ல ஏறக்குறைய துபாயில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு இவரை வெல்கம் பண்றாங்க. அப்பயே அவர் கேட்கிறாரு, என்னப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும்போது வெறும் தலித்துகள் மட்டும்தான் வருவாங்க, ஆனா இங்க தலித்து அல்லாத சமூகம் நிறைய பேர் வர்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு பேரை நம்ம விட்டுட்டோமா பெரிய சிக்கலாயிரும். சேரன் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு இன்னைக்கு பேரு இளஞ்சேரன், தலைவர் வச்சது, ஆனா உண்மையான பேரு சேகர். அவரு நம்ம வைகோ அண்ணன் இருக்கிறார்ல, அவங்களுடைய உறவினர். அவர் வெல்கம் பண்றாரு. இன்னைக்கு கூட கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கான்னு வச்சுக்கலேன். இதெல்லாம் எப்ப 2001, 2, 3, 4, 5, 6 2007 தான் இவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? வேளச்சேரி தீர்மானம்னு. இந்த வேளச்சேரி தீர்மானம் அறிவித்ததுக்கு சங்கத்தமிழ்னு ஒரு காரணம். சங்கத்தமிழ் மட்டுமல்ல, ஏன்னா இங்க பார்க்கும்போது இங்க பாரு பிராமண சமூகத்தை சார்ந்து வர்றாங்க, இஸ்லாமியர் வர்றாங்க, நான் தலித்து பூரா வெல்கம் பண்றாங்க. அப்ப ஏன் இது மாதிரி தமிழ்நாட்டில் ஏன்னா நீங்க உருவாக்க கூடாது அப்படின்னு நான் வைத்தேன் கோரிக்கை. நான் மட்டுமல்ல, பல தோழர்கள் இங்கே சேர்ந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலை வைக்கிறோம். அதுக்கு பிறகுதான் 2007 வேளச்சேரி தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த வேளச்சேரி தீர்மானம் என்னன்னா, கட்சியவே டோட்டலாக கலைக்கிறாரு, எல்லா பொறுப்பையும் அவர் பொறுப்பு உட்பட. அப்ப அந்த காலகட்டத்தில் ஜூவிலே வந்துச்சு, அனைத்து கட்சி பொறுப்பாளர்களையும் நீக்கி விட்டார் திருமாவளவன், அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு போட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் இவர் எல்லா சமூகத்தையும் வர சொல்றாரு. அப்படி வந்தவர் தான் தம்பி ஆவனூர் ஷானவாஸ். 2007 வெல்கம் பண்ணாலும் இவர் சேர்ந்து 2011 கூட கட்சி பொறுப்புக்கு வரல. எலெக்ஷன் அப்பதான் அவர் வர்றாரு. 2016 தான் அவர் ஒரு பொறுப்பாகவே கட்சிக்குள்ள நுழைகிறாருன்னு வச்சுக்கங்களேன்.
நேரடியாக வந்ததுமே அவருக்கு சீட்டு. அடுத்ததுல வந்து அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. நல்லா கேட்டுக்கிறீங்க. அடுத்து எம்எல்ஏ கொடுக்காதனால அவருக்கு சிக்கல். ஆனா நாங்களாம் இந்த வேளச்சேரி தீர்மானமே உருவாவதற்கு நாங்களாம் ஒரு மைய புள்ளி. நம்ம கருத்தை நம்ம தானே சொல்றோம், எவனும் சொல்ல மாட்டானே. கரெக்டா இல்லையா? வேளச்சேரி தீர்மானம் உருவாவதற்கு நாங்க காரணம்ங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப நான் சொன்ன பேர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மேன். அதுல ஒருத்தர் பேர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய பேர் வந்து இளவரசன் பிரின்ஸ். அவர் கூட விடுதலை சிறுத்தைகள் அந்த காலத்தில் ஆதரவு இருந்தார். இப்ப எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியல. ஆனா இவரெல்லாம் எப்படி வந்தாங்க? தலைவருடைய கோட்பாட்டை பார்க்குறாங்க, கொள்கையை பார்க்குறாங்க. ஈழத்திற்காக தொடர்ந்து போராடுகிறார். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காக போராடுகிறார். ஒரு தலித்து மக்கள் விடுதலை வேண்டும்ன்றத விரும்புகின்ற ஜனநாயக சக்திகள். இப்ப பொருள் முடிச்சுக்கிறேன், முக்கியமான பாயிண்ட் இது. அதே மாதிரி இப்ப வள்ளலார் இருக்காரு. வள்ளலாருடைய சங்கம்லாம் அங்க இருக்குது. அந்த சங்கம்லாம் முழு ஆதரவுகளை கொடுத்தாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு சொன்னது வள்ளலார். அந்த வள்ளலாருடைய குரூப் அங்க இருக்குங்க. அவங்கெல்லாம் வந்து தலைவருக்கு ஆதரவு தர்றாங்க அந்த காலகட்டத்திலேயே. அப்ப இவ்வளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீம் வச்சு ஏன் நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது அப்படின்னா இது தலைவருடைய உள்நோக்கமாக கூட இருக்கலாம். அப்ப எப்படி நமக்கு துபாயில் ஆளு இவ்வளவு பேர் வர்றாங்க, ஏன் தமிழ்நாட்டில் வரமாட்டாங்கன்னு அந்த ஸ்கீம் போட்ட பிறகுதான் எஸ் பாலாஜி வருகிறார், ஆனூர் ஷானவாஸ் வருகிறார், கலைக்கூட்டு உதயம் வருகிறார், பல பேர் அப்படி பேர் சொல்லிட்டே போன எக்கச்சக்கம் பேர். அப்ப இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்த பிறகு இவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை, ஒரு முறை கொடுத்து இன்னொரு முறை கொடுக்கவில்லை என்பதற்காக இவ்வளவு கோபம்னா, உனக்கு முன்னாடி இந்த கட்சியில பல பேர் இருக்கிறானே, ரத்த சிந்தனம் இருக்கிறானே, இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவன் இருக்கிறானே, கட்சிக்காக வறுமையானவன் இருக்கிறானே, கட்சிக்காக குண்டாசுல போனவன் இருக்கிறானே, அவெல்லாம் கேட்டான சீட்டு கொடுக்கல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா இப்ப உங்க பனையூர் பாபு அவர் வந்து விசிகில இருந்து விலகி திமுகல ஜாயின் பண்ணிட்டார்ல சார், அந்த மாதிரி இவரும் வந்து விலகி திமுகல ஜாயின் பண்ணியிருப்பாருல்ல. ஆனா அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்றது தானே சார் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது வேற எல்லாதான் அவர் பேசின கருத்தை கூட நான் எதிர்த்து பேசல. சில கருத்துக்கள் பேசினார், அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளும் ஜனநாயக ரீதியாக, ஒன்றும் தப்பு இல்லை. தலைவருடைய கொள்கை என்ன, அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்கு வந்து தட்டி கேட்கணும். அப்போ டிவிக்கேல ஏதோ சிக்கல் வருது, பிரச்சனை வருது, மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா தம்பி சொல்றாப்புல, அது நம்ம கருத்து இல்லை, அதை கூட பாராட்டுவோம். ஆனால் நல்லா கேட்டுக்கிறது முக்கியமான இதுக்கு வந்து தம்பி நீ வாயை திறந்து நீ பதில் சொல்லு. நான் பதில் சொல்லலை, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது இங்கே மேட்ரு இல்லை. நீதியின் பக்கம் என்று பதில் சொல்லு. நீ ஏன் வந்து உன் தலைவர் வந்து நம்ம தலைவர் வந்து உன்னை வந்து ஊடகத்துறைக்கு உன்னை பொறுப்பாளரை போட்டார்ல, அந்த ஊடகத்துறைக்காக நீ ஒரு செயல்பாடு நடத்தினியா? சமூக ஊடகத்திற்காக எங்கேயாவது நீ பேட்டி கொடுத்தியா? மாநாட்டு சம்பந்தமாக எங்கேயாவது உன் குழு உறுப்பினர்கள் வந்து கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டையா? அவங்க பல பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கே சொன்னாங்க. தம்பி பிரவீன் சொன்னாப்புல, அண்ணே நான் ஃபோன் பண்ணனே, அவர் ஃபோன் எடுக்கல, வரலை. சந்திரகுமார், நீலச்சந்திரகுமார் அந்த குரூப்பில் இருக்கார், ஃபோன் பண்ணே வரலை சொல்கிறாப்புல. இல்லை இது மாதிரி பல பேர். அப்போ நீ அந்த நிகழ்ச்சியிலேயே நீ எதுலையுமே வரலை. உன்னை அப்போலாம் யாரும் பேசவே இல்லை. ஆரம்பத்தில் பேசினா அப்புறம் தலைவர் என்னை இடைநீக்கம் செய்த பிறகு உன்னை பற்றி யாருமே பேசவே இல்லை. அப்போ நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்காக யாரையும் பழியாக்காத. நீ நல்ல தம்பியாக இருந்தால், நேர்மையான தம்பியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன்னு நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு மாநாட்டில் கலந்துருந்தால் உன்னை வெல்கம் பண்ணியிருப்போம். உன்னை யாரும் வந்து புறம்பாக பேசியிருக்க மாட்டோம். அப்போ உன்னுடைய சுயலாபத்திற்காக, நான் பொறுமையான பேசுகிறேன், ஏதோ பதட்டத்தில் பேசுகிறேன், உன் சுயலாபத்திற்காக தொடர்ந்து நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவில்லை என்ற அந்த விஷயத்திற்காக நீ இப்படி செயல்படுவது என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு நீ வந்து எதிர்ப்பாக செயல்படுற. இஸ்லாமிய தோழர்கள்லாம் நான் பேர் கூட என்ன சொல்கிறேன், ஏன்னா சில பேர் எங்கே சவுதியிலேருந்தே ஃபோன் பண்ணாப்புல, சவுதி மண்ணிலேருந்து அந்த ஊர்லேருந்தே ஃபோன் பண்ணிட்டு தலைவர்கிட்டையும் பேசினாங்க. அண்ணா என்னென்ன நீங்கள் வந்து ஏன் அவர் மேலே நீங்கள் எது நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு செயல்பாடு அப்படி இருக்கு தம்பி. இல்ல என்ன மாதிரியான ஒரு சுயலாபம் அவருக்கு இருக்குன்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி. இல்ல அது நம்ம இன்னும் அளவுக்கு மீறி நம்ம வந்து அவரை பேசலாம். ஆனா இப்ப தலைவர் அந்த தம்பியை மதிச்சு இன்னைக்கு வந்து மலர் வெளியீட்டு விழாவுக்கு போட்டிருக்காங்க. அப்ப அந்த வெளியீட்டு விழாவுக்கு வருவாரான்னு பார்ப்போம். இப்ப இன்னொரு கருத்தையும் சொல்றேன், அது வந்து சர்ச்சையா ஆக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லை சர்ச்சையான கருத்தை நம்ம சொல்லலை. இவர் வந்து இப்போ ஒரு முதன்மை செயலர் அப்படின்றதுக்காக அவர் அந்த குழுவில் போட்டிருக்கலாம். வராத ஆளை, நல்லா கேட்டுக்க, வராத ஆளை முதன்மை செயலரை அதில் போட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, என் கட்சியில் தலைமைநிலை செயலராக கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறார் பாலசிங்கம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏன் பேர் போடலை? நானும் தலைமைநிலை செயலர் தானே, நான் சில குற்றத்துக்காக நான் வந்து அமைதியாக கூட என்னை இருக்க வைத்திருக்கலாம், நான் இருக்கலாம். ஆனால் நான் தலைமைநிலை செயலர் தானே, எது நான் தான் குற்றமே செய்யலை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படியே ஏன் பேரை போடணும் அவர் என்ற கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம வந்து தலைவர்கிட்ட நம்ம அதை கொண்டு போயிருக்கிறோம், சரிங்களா? அப்போ வந்து இது வந்து தலைவர் தனிப்பட்ட முடிவில் சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற சில குழுக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த முடிவு ஒரு நீதியின் பக்கம் இருக்கணும்ல. இப்போ அந்த தம்பி கேட்குற கரெக்ட் தானே,
தம்பி சொல்ல முடியாது, நம்மளோட வயது மூத்த அந்த பிரதர் கேட்குற நான் தானே. நான் தலைமையில செயலர், இந்த கட்சிக்காக பல ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். ஏன் பேர் போடலை? அவர் என்ன வேலை பார்த்துருக்கிறார் இந்த கட்சிக்காக? என்ன செஞ்சார்? இந்த கட்சியின் மூலமாக பயனடைந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ற, நான் பேங்க் மேனேஜராக இருந்தேன், நான் பேங்க் மேனேஜர் வேலையை விட்டுவிட்டு இந்த கட்சிக்காக நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதை நான் அமைதியாக இருக்கலாம். ஆனால் என் பொறுப்பு இருக்குல்ல, என் பொறுப்பை விட்டு என்ன தலைவர் தூக்கலையில், அப்போ ஏன் பேர் போடலை? அப்போ நான் ஒரு பறையன் என்பதற்கா இந்த பிரச்சனையா? அவர் வைக்கிற கேள்வி. அப்போ அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அவர் வேலையே செய்யாமல் இருந்தாலும் கூட நீங்கள் அவர் பேரை போடுவீங்களா? அப்போ நீங்கள் கேட்டிங்களா, நியாயத்தின் பக்கம் பேசுங்க, நீதியின் பக்கம் பேசுங்க. சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் என்னையும் நம்ம வந்து உண்மையத்தையும் பேச முடியாது, அதுக்கு பேசாமல் கூட இருந்துடலாம். ஆனால் இவர் வந்து தொடர்ந்து இந்த கட்சிக்காக நான் இதை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ரெக்கார்டு சொல்லு, நான் எதையாவது வந்து செஞ்சிருக்கேன், ஏதாவது ஒரு ரெக்கார்டை சொல்லுப்பா, உன்னை பாராட்டுவோம். இவ்வளோ வந்து அவர் இருக்கும் பொழுது உங்க தலைவர் அமைதியா இருக்கிறதே உங்க அது தாய் சிறுத்தைங்க. இங்க உங்க தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு அதிருப்தி. இல்ல கட்சி தொண்டன் பூரா அதிருப்தியில இருக்கிறேன், கட்சி தொண்டன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறேன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், அது அவர் தாய் சிறுத்தை. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பழைய இன்றிலும் ஒன்றை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒரு அம்மா, ஒரு தாய், உங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கு, 3 பிள்ளைல ஒரு பிள்ளை சேட்டை பண்ணுது, அடிச்சு விரட்டி விடுவீங்களா? மாட்டோம் சார். என்ன செய்வீங்க? திருத்துவோம் சார். திருத்துவோம்ல. இயேசுநாதரே சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட வந்து 100 ஆடு இருந்துச்சுங்க, நல்லா கேட்டு, 100 ஆடு இருந்துச்சு, அதில் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, நான் 99 ஆட்டை நான் பார்க்கல, அந்த ஒரு ஆடு எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். 99 ஆடு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்காது எங்கேயும் போகாதுன்னு, அந்த ஓடி போன ஆடு தான், திசை மாறி போன ஆட்டை திருத்துவதுதான் என் வேலை அப்படின்னு யாரு சொல்றா? இயேசுநாதர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு பேப்பர் இருக்கு, அது ஒரு கருப்பு புள்ளிய வைங்க, வெள்ளை பேப்பர்ல. நம்ம அந்த வெள்ளை பேப்பரை ஒயிட்டா இருக்குன்றத பத்தி நம்ம பார்க்க மாட்டோம், வெண்மையாக இருக்குன்னு பார்க்க மாட்டோம், கருப்பு புள்ளியை தானே பார்ப்போம். அது மாதிரி நீ ஒரு கருப்பு புள்ளியாக மாறிவிடாது, சரிங்களா? இயேசுநாதர் மாதிரி தான் இப்ப தலைவர் வந்து என்ன பண்றாருன்னா, பாதுகாக்கிறார், உன்னைய பாதுகாத்து உன்னை நல்வழிப்படுத்துகிறார், நேர்மையாக உருவாக்குகிறார். வர்ற 29 வாங்க தம்பி, வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க, தொடர்ந்து நீங்க பணியாற்றுங்க, உங்களை வெல்கம் பண்றேன். ஆனா பணியாற்றாமல் இருந்தால், சும்மா பொறுப்பை வாங்கிட்டு இருந்தால், விடுதலை சிறுத்தையுடைய தாய் சிறுத்தை அமைதியாக இருக்கும், ஆனால் சிறுத்தை குட்டியில் அமைதியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா அவருடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சதுனால நம்ம இப்படி பேசுகிறோம். பல்கலைக்கழகத்தில் சிலபஸ் நீங்கள் படிச்சிடுறீங்க, படித்து முடிச்சா சிலபஸ் பேசாதீங்கன்னா யாரும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ நான் கூட அமைதியாக இருக்கலாம், ஏன்னா நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டவன், மீண்டும் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டவன், சங்கத்தமிழ் அமைதியாக இருக்கலாம். ஆனால் தொண்டை எப்படி அமைதியாக இருப்பேன்? ஏன்னா அவன் ரத்தம் சிந்திருக்கிறேன், கட்சிக்காக உயிரை கொடுத்துருக்கிறேன், கட்சிக்காக காசு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட கட்சிக்காக ரத்தம் சிந்திருக்கான்ல, அவன் கேள்வி கேட்பேன். எவனாவது வருவாங்க, வந்துவிட்டு கட்சியை சுரண்டுவாங்க, நல்லா பண்ணிட்டு வெளியேறுவாங்க, கட்சியை தப்பா பேசுவாங்க, தலைமையை தப்பா பேசுவாங்க. தாய் சிறுத்தை அமைதியாக இருக்கலாம், ஆனால் குட்டி சிறுத்தைகள், வீரமான சிறுத்தைகள், நேர்மையான சிறுத்தைகள், ஒரிஜினல் சிறுத்தைகள் அமைதியாக இருக்காது. ஃபைன் சார். 29ஆம் தேதி இந்த மாநாடுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம பேசுவோம் சார். எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு இன்னும் விரிவான வந்து விளக்கம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.